டிராவல் பண்ணும்போது சரியான வெயில் ஜாஸ்தியா இருக்கும், அப்போ நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் இன்னைக்கு டிராவல் பாத்தீங்கன்னா ரொம்ப பிளசண்டா இருக்கு. நீங்க நல்லா கவனிங்க, அந்த மேகம் எல்லாம் அப்படியே நமக்கு முன்ன போற மாதிரியே இருக்கு. ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் லைஃப்ல இந்த மேக ஸ்தம்பம் அவங்கள விட்டு விலகவே இல்லையா. ஸோ அப்புறம் ஒன்னே ஒண்ணுதான் யோசித்தேன், இந்த மேக ஸ்தம்பம் நம்முடைய லைஃப்ல இருக்கும்போது தேவனுடைய பிரசன்னம் ஆவியானுடைய மகிமை நம்ம மேல அப்படியே இருக்கும்போது எந்த சிச்சுவேஷன்ஸையும் நம்மளால கோத்ரூ பண்ண முடியும். பைபிள் அழகா சொல்லுது பாத்தீங்களா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவானாம். சோ வருகிற நாட்கள்லாம் ஆண்டோட கேட்போம், ஆண்டவரு உங்க நிழலிலே எங்களை வைத்துக் கொள்ளுங்க சுவாமி. அந்த மேகஸ்தம்பம் எவ்வளவு உண்மையில பொதுவா பாத்தீங்கன்னா டிரைவிங் பண்றவங்களுக்கு அது தெரியும். சோ அந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு ஓட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதே போல நம்ம லைஃப்லயும் இப்படிப்பட்ட ஒரு மேகஸ்தம்பம் எரிச்சலா இருக்கிற காரியங்கள்லாம் மாறி ஒரு பிளசண்டான சிச்சுவேஷன், ஒரு பிளசண்டான ஒரு சூழ்நிலையை தேவன் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விசேஷமாய் நாளை தினம் நமக்கு நைட்டு 10 o'clock அரராத் பிரேயர் ஹவுஸ்ல நியூ சர்வீஸ். ஸோ வாங்க தேவனுடைய மகிமை அனுபவிப்போம். மேகஸ்தம்பத்தை இனி உங்க லைஃப்ல காணும்படி கர்த்தர் செய்வார். விஷ் ஹாப்பி நியூ இயர். ஆமென்.